guys, welcome back to Fiverr Tamizha. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ லாங் டைமாக வீடியோஸ் போட முடியல. ஸோ என்னோடய பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப நாளாகவே ஃபைவர் பற்றின கண்டென்ட் மட்டுமே தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தாண்டி நம்ம என்ன விதமான ஆன்லைன் ஏர்னிங்ஸை பற்றி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்மளோட கம்யூனிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற யோசிச்ச விதத்தில் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். பட் ரீசன்ட் டைமில் நான் செக் பண்ண ஒரு ஏர்ட்ராப் தான். பட் ரொம்பவே ஹைப்பான ஒரு ஏர்ட்ராப். பட் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இந்த ஏர்ட்ராப்பில் கலந்துக்கிறது மூலமாக நமக்கு ஒரு $100 $500 வரைக்கும் அவங்களோட காயினை நமக்கு ரிவார்டை தருவாங்க. ஸோ அதுவும் ரொம்பவே சீக்கிரமாகவே தருவாங்க. ஸோ இதை பற்றி பைனான்ஸே அவங்களோட இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் பார்க்கலாம். ஸோ பைனான்ஸ் இவங்களை பற்றி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யார், ஸோ இந்த டெஸ்ட்நெட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா DOP டெஸ்ட்நெட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதுக்கு கீழே அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை டிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு இது மூவ் ஆகும். ஸோ நம்மளோட இமெயிலை இதில் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த ஏர்ட்ராப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. டேட்டா ஓனர்ஷிப் ப்ரோட்டோகால் வெப் வாலெட், அதாவது DOPயோட மீனிங் டேட்டா ஓனர்ஷிப் ப்ரோட்டோகால். ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த டெஸ்ட்நெட் இருக்க போகுது. ஸோ இதில் என்ன இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேட்டாக்கு நீங்களே ஓனர்ஷிப்பை ஐடென்டிட்டி பண்ணலாம். ஸோ உங்களோட பிக்சர்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், அது உங்களுடைய வீடியோஸ் தான். உங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரும் அதை பயன்படுத்த இயலாத அளவுக்கு ஒரு பொது விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ஹைப்பான விஷயம் இல்லையா? இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து யார் வேணால் மூவ் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்க ஏஐ வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நம்மளோட ஒரே பிக்சரை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது மூலமாக யாரும் நம்மளோட டேட்டாஸை நம்மக்கிட்டேருந்து ப்ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்படி ப்ரீச் பண்ணாலும் அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி ஆக்சஸ் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த DOP என்ற இவங்க கொண்டு வராங்க. ஓகே, ஸோ DOPயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஐ ஆம் நியூ ஹியர், ஆல்ரெடி ஐ ஹாவ் அ DOP வாலெட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட வாலெட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட வாலெட் இல்லைன்னா இந்த இடத்துல க்ரியேட் வாலெட் கொடுத்து நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு வாலெட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ க்ரியேட் வாலெட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு இது மூவ் ஆகும். ஸோ ஓகே, நம்மளோட பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்த இடத்துக்கு இது நமக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரிகவரி ஃப்ரேஸ் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்களுடைய சீக்ரெட் ரிகவரி ஃப்ரேஸை யாருக்குமே நீங்கள் ஷோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் யார் வேணால் உங்களோட வாலெட்டை ஹேக் பண்ணுறதுக்கு ஈஸியான வேன்னா உங்களோட சீக்ரெட் ரிகவரி ஃபேஸ் மட்டும்தான். ஸோ இதை தேவையில்லாத இடத்துல எல்லாம் நீங்கள் இப்போ என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட் ஹேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேக் ஆகிற சமயத்தில் உங்களுடைய ரிவார்ட்ஸ் எதுவுமே உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இது யாருக்குமே தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க. நானே என்னுடைய வீடியோவில் இது பிளர் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ மறந்துடாமல் இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் ரிமைண்டரில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஸோ இதை ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சீக்ரெட் ரிகவரி ஃபேஸை ஆர்டருக்கு 1 2 3 அப்படின்ட்டு 12 வரைக்கும் நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு ஓகே ஐம் டன் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு இது மூவ் ஆகும். ஓகே, ஸோ கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறமா ஓகே ஐம் டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் DOP வாலெட் இஸ் நவ் செட்டப் அண்ட் ரெடி டு யூஸ். ரிமெம்பர் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் த வாலெட் சீக்ரெட் ஃபேஸ் இன் செக்யூர் லொக்கேஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட வாலெட்டோட ப்ரைவேட் கீ அல்லது சீக்ரெட் ஃபேஸ் கீ இதை யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணுற பட்சத்தில் உங்களோட வாலெட் ஈஸியாக ஹேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. நமக்கு நம்மளோட வாலெட்டுக்கு தேவையான ஒரு சீக்ரெட் கீ, ரைட். சீக்ரெட் ஃபேஸ் வேறு, சீக்ரெட் கீ வேறு. இப்போ நமக்கு தந்திருக்கிறது சீக்ரெட் கீ. இதையும் ரொம்பவே செக்யூராக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதோ இல்லாட்டி காப்பி பண்ணி இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இல்லாட்டி இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஓகே, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க.
செக்யூரான இடத்துல அது ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நீங்கள் இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க தானே. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வாலெட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க தானே. ஸோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அன்லாக் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாலெட் வந்து அன்லாக் ஆயிரும். ஓகே, ஸோ வெல்கம் டு டிஓபிஸ் டெஸ்டிங் என்வைரன்மெண்ட். ஸோ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் வாலெட் கேட்கும். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட மெட்டாமாஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட மெட்டாமாஸ்க்கை இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் க்ரோம்லேயோ இல்லை எட்ஜ் யூஸ் பண்ணுறவங்களோட வெப் ஸ்டோரில் போயிட்டு எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க்கை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு மெட்டாமாஸ்கில் ஒரு வாலெட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். ஸோ இந்த இடத்துல மெட்டாமாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்கில் இது வந்து சைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை காட்டும். ஸோ உங்களோட மெட்டாமாஸ்கோட பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மெட்டாமாஸ்கோட உங்களோட டிஓபி வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட மெட்டாமாஸ்க் வந்து எத்தீரியம் நெட்வொர்க்கில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செப்போலியா நெட்வொர்க்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ செப்போலியான்றது வந்து ஒரு டெஸ்ட் நெட். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு செயின். ஸோ செப்போலியாவுக்கு நீங்கள் வந்து சுவிட்ச் நெட்வொர்க் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களோட டிஓபி வாலெட்டும் அண்ட் உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டும் கனெக்ட் ஆகிட்டு, ஸோ இப்போ நீங்கள் முதலாவது ஸ்டெப்பை நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட ட்விட்டரை சைன்இன் பண்ணிட்டு இவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டெப் 1. ஓகே, ஸோ ஸ்டெப் 1ல் நீங்கள் வந்து உங்களோட ட்விட்டரை இல்லைன்னா எக்ஸை வந்து இந்த இடத்துல வந்து சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 1. ஸோ சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ் அல்லது உங்களுடைய ட்விட்டர். ஸோ இந்த இடத்துல சைன்இன் வித் எக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ் அல்லது ட்விட்டரோட இது கனெக்ட் பண்ண கேட்கும். ஸோ இந்த இடத்துல ஆத்தரைஸ் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ட்விட்டர் அல்லது எக்ஸ் ஆப்போட நம்மளோட டிஓபி வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் இது க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபாலோ டிஓபி ஆன் எக்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும், இவங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லி. ஸோ இந்த இடத்துல ஃபாலோ கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இவங்க போடுற எல்லா ட்வீட்ஸுமே உங்களுக்கு வந்து அலர்ட்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆகிற டைமில் உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, ஸோ என்ன மாதிரி செயின்ஸோட கனெக்ட் பண்ணுறாங்க, ஏர்ட்ராப்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யாருமே இதை வந்து அன்ஃபாலோ பண்ணிடாதீங்க. பிகாஸ் லாஸ்ட் டைம் இவங்க வந்து ஸ்னாப்ஷாட், அதாவது யார் யாரெல்லாம் நம்மளோட இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இவங்க வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் அடிப்பாங்க. இந்த ஸ்னாப்ஷாட் அடிக்கும்போது நீங்கள் வந்து இந்த 8 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணலை, இந்த 8 ஸ்டெப்புமே பண்ணலைன்னா உங்களுக்கு டெஸ்ட்நெட் ரிவார்ட் வந்து தரமாட்டாங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒவ்வொரு டாஸ்க்கையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறதால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஸோ இது எப்போயுமே ஃபாலோவிங்லேயே வச்சுக்கோங்க. ரிவார்ட் கிடச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இவங்களோட ட்வீட்ஸ் பார்க்க தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் அன்ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் நம்மளோட டெஸ்ட்நெட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், அட்டென்ஷன், ஸ்னாப்ஷாட் வில் பி டேக்கன் அட் அ undisclosed date time before the token launch. User who don't follow us at the moment will not be eligible for the testnet reward. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன விஷயந்தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஐ ஹேவ் ஃபாலோட் ஆன் எக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இவங்களை வந்து எக்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2. இந்த இடத்துல பாருங்கள், கிளைம் செப்போலியா எத்தீரியம். ஸோ செப்போலியாவில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்நெட் எத்தீரியம்ஸ் வேணும் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களோட ரியல் மணியை நீங்கள் எத்தீரியமாக கொடுக்குறதுக்கு ரொம்பவே காஸ்ட் ஆகிடும். ஏன்னா எத்தீரியமோட இப்போத்தியான ரேட் வந்து கிட்டத்தட்ட 2300 to 400 இந்த ரேஞ்சிலே இருக்குது. ஸோ ஒரு எத்தீரியம் $2000 யாருமே அதை இன்வெஸ்ட் பண்ணி செய்ய போகிறது இல்லை. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீன்றபடியால் டெஸ்ட்நெட்டில் செப்போலியா எத்தீரியத்தை நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கிளைம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்கோட இது ஒரு சைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை ஷோ பண்ணும். ஸோ இது வந்து நம்மளோட வாலெட்டோட கனெக்ட் ஆகிட்டு, ஸோ இப்போ கிளைம் அப்படின்றத கொடுத்தோன்னா நம்மளோட மெட்டாமாஸ்கில் ஒரு சைன் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் பாருங்கள், செப்போலியா எய்த் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்றதால கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் கிடைக்கிற செப்போலியா எத்தீரியம் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இவங்க ஏன் இந்த செப்போலியா எத்தீரியம் நமக்கு தாராங்கன்னா இவங்களோட சில ட்ரான்சாக்ஷன்ஸை இதில் நம்ம பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு செப்போலியா எத்தீரியம் வேணும். ஸோ அதால் தான் இவங்க வந்து நமக்கு ஃப்ரீயாக
அந்த எத்தீரியமை நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணி எதுவுமே, அதாவது இவங்களோட டாஸ்க்கை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம வந்து செல் பண்ணையோ இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிரிப்டோ சம்மந்தமான ஆட்களுக்கு. பட் ஒரு சிலர் வந்து இப்போ தான் கிரிப்டோவுக்கு புதுசாகவும் இல்லை ஏர்ட்ராப்புக்கு புதுசாகவும் இருப்பீங்க. ஸோ அதனால தான் எல்லாருக்கும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதால ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக இருக்க விஷயம் வந்து கிளைம் டெஸ்ட்நெட் அசெட்ஸ் ஸ்டெப் 4. ஸோ இதில் நமக்கு வந்து தேவையான சில விஷயங்கள் இருக்கும். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஓபி பேஸ் பண்ணி சில காயின்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஓபி, யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி, ஷிப், லிங்க், அப்புறம் பீப் காயின் இருக்குது, யூனி இருக்குது, ஷீசெட் இருக்குது, காம்ப், டொமி இப்படின்னு நிறைய காயின்ஸ் வந்து இவங்களோட செயினில் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஓபி யூஎஸ்டிடியை கொடுத்து கிளைம் அப்படின்னு கொடுத்தோன்னா இவங்களோட டெஸ்ட்நெட் ரிவார்ட்ஸ் வந்து நம்மளோட செப்போலியோ எத்தீரியம் நெட்வொர்க்கில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் பண்ணி டாஸ்க் முடிக்கிறதுக்காகத்தான். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நம்ம இதுக்கு எந்த விதமான விஷயமும் செய்ய தேவையில்ல. ஜஸ்ட்டு இந்த கிளிக் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் உங்கள் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் செக் பண்ணுறேனான்ட்டு. ஸோ மறந்துட வேணாம். ஸோ அடுத்த விஷயம் ஸ்டெப் 5ல் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் அசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நவ் யூ வில் பி ப்ராக்டிஸ் என்கிரிப்டிங் அசெட்ஸ் வித் டிஓபி. Then you will be able to use the encrypted assets for the confidential transaction. Note, you might get a spending cap request on MetaMask. We recommend to selecting max. ஓகே, இது என்ன விஷயம்னா, ஸோ இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கிட்டோன்னா இது இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளோட டிஓபி அட்ரஸ் இது. ஸோ இதில் செலக்ட் டோக்கன் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு எல்லா டோக்கனுமே இருக்குது. ஸோ உதாரணமாக நான் வந்து யூஎஸ்டிடியை கொடுத்துட்டு அமௌண்ட்டை வந்து உதாரணமாக ஒரு 1000 அப்படின்னு கொடுத்துட்டு என்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணேன்னா இது ரீடைரக்ட் ஆகி நம்மளோட மெட்டாமாஸ்கில் ஒரு சைன் ஆப்ஷனை கேட்கும். ரைட், ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கஸ்டம் ஸ்பெண்டிங் கேப் அப்படின்னு இருக்கா. ஸோ ஆல்ரெடி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கஸ்டம் ஸ்பெண்டிங் கேப் கேட்கும்போது நீங்கள் வந்து மேக்ஸ் கொடுங்க. மேக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே இந்த டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஏன் நீங்கள் மேக்ஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த அசெட்ஸை வச்சுட்டு தான் ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் மேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அவங்க கீழே நோட்டாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் தான் இந்த மாதிரி விஷயம் செய்கிறோம். ஸோ அப்ரூவ் கொடுத்தோன்னா இந்த அசெட்ஸ் வந்து ஸோ நம்மளோட செப்போலி எத்தீரியம் நெட்வொர்க்கில் வந்து என்கிரிப்ட் ஆயிரும். ஸோ என்கிரிப்ட் ஆனதுக்கப்புறமா இந்த கான்ட்ராக்டோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. மறுபடியும் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இந்த ட்ரான்சாக்ஷனும் இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி என்கிரிப்டட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து யூஎஸ்டிசியில் ட்ரை பண்ணோம். ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் எரர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மறுபடியும் ஆல்ரெடி நம்ம யூஎஸ்டிடி தானே இதில் வந்து அமௌண்ட்டை வந்து நம்மளோட செப்போலி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினோம். ஸோ அதிலேருந்து நம்ம யூஎஸ்டிடிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக என்கிரிப்டட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்து உங்களோட இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்த டோக்கனை செலக்ட் பண்ணீங்களோ அதே டோக்கனை செலக்ட் பண்ணிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்கிரிப்டட் ஆகிரும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் யுவர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த டாஸ்க்கு நம்ம அப்படியே போயிடலாம். ஸோ அதாவது ஸ்டெப் 6 வந்து சென்ட் அசெட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நவ் யூ வில் பி ப்ராக்டிஸ் சென்டிங் யுவர் என்கிரிப்டட் அசெட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஸ்டெப். யூ குட் செக் யுவர் வாலெட் ட்ரான்சாக்ஷன் ஆன் த பிளாக்செயின் எக்ஸ்ப்ளோரர் டு சி ஹவு டிஓபி ப்ரோட்டோகால் மெயின்டைன் ப்ரைவசி. ஸோ ஆல்ரெடி நம்ம என்கிரிப்ட் பண்ணுறோம் நம்மளோட யூஎஸ்டிடியை. ஸோ இந்த யூஎஸ்டிடியை நம்மளோட செப்போலி அட்ரஸுக்கு அனுப்ப போகிறோம். ரைட், ஸோ இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு நம்மளோட யூஎஸ்டிடியை கொடுத்து அப்புறம் அமௌண்ட்டில் இதில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா லோவர் தென் மேக்ஸ், நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ 100 கொடுத்துட்டு சென்ட் கொடுக்குறேன். ஸோ டிஓபி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ சென்ட் கொடுத்தோன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் உங்களோட மெட்டாமாஸ்கில் கேட்கும்போது இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் 100 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கேட்கும். அப்ரூவ் கொடுத்துருங்க. அப்ரூவ் கொடுத்துட்டு உங்களோட மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட டாஸ்க் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து அப்ரூவ் ஆகிடும். ஓகே ஸோ ஆல்ரெடி நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணதால் நம்மக்கிட்ட செப்போலி எத்தீரியம் வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு செப்போலியை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களோட செப்போலி எத்தீரியம் வந்து காணாமல் இருக்க பட்சத்தில் நான் கீழே கொடுக்குற இந்த sepoli.com வந்து ஸோ இந்த இடத்துல உங்களோட வாலெட் அட்ரஸை ஆட் பண்ணிட்டு சென்ட் மீ ETH கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 0.5 எத்தீரியம் கிடைக்கும். ஸோ உங்களால் ட்ரான்சாக்ஷன்ஸை ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு காணாத பட்சத்தில் இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ மறுபடியும் நம்மளோட டெஸ்ட்நெட் பேஜுக்கு வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ஸோ வாலெட்டில் மறுபடியும் சைன் கேட்கும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷனை நீங்கள் மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும். ஸோ எல்லாம் ஓகேனா கன்ஃபார்ம்டு இருக்கும். ஓகே இப்போ உங்களோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் 100 டாப் USDT அப்படின்னு இருக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் டேஷ்போர்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள் டிக்ரிப்ட் அசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்கிரிப்ட் பண்ணோமா, இப்போ இந்த அசெட்ஸை வந்து டிக்ரிப்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு என்கிரிப்டட் டோக்கனில் நம்ம என்ன இருக்குது USD மட்டும் தான் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 10 கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட வாலெட் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ வாலெட் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. வாலெட் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல டிக்ரிப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களோட மெட்டாமாஸ்கில் ஒரு சைன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் போய் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா தட்ஸ் ஆல். அவ்வளோதான், நீங்கள் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்க ஸ்டெப் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் டிஓபியோட டெஸ்ட்நெட் டாஸ்க் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே ஸோ இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 8ஆவதாக ஒரு டாஸ்க் உங்களுக்கு இருக்கும், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி you almost there, you have complete all your tasks and you will be eligible for claim your rewards once 3 of your friends will join with your unique link. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக் லிங்க் கிடைக்கும். ஸோ இந்த யூனிக் லிங்க்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராமோ இல்லை ட்விட்டர்லையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தான், ஜஸ்ட் நீ ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை நீ பண்ணினாலே போதும், உனக்கும் ஃப்யூச்சரில் ரிவார்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை அனுப்பி ஜஸ்ட் 3 பேர் உங்களோட யூனிக் லிங்கில் சைன்அப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட் கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்க ஸ்டெப் வந்து இதான். ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 100% அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கும் இவங்க வந்து நீங்கள் வந்து இந்த ரிவார்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து இதில் சைன்அப் பண்ணிங்களோ ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு இவங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், பட் டைம் எடுத்து மெனக்கெட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரிவார்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. ஸோ இனி கண்டினியூஸாக நம்ம ஏர்ட்ராப் பற்றின வீடியோஸ், ஃபைவர் அண்ட் லாட் ஆஃப் நிறைய திங்ஸ் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டோம். இன்னும் மேலே வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் தேவை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட எல்லா அப்டேட்ஸும் உங்களோட ஃபோனுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்க டைம் நம்மளோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கேஸ். இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா, தமிழாலிருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.